கீழே இறங்கிட்டேன், நான் மேலே ஏறுறேன். ஓகே, இப்போ என் தட்டில் சோறு இருந்தால் மட்டும் பார்க்க முடியாது, அவங்க வாழ்க்கையை நான் பார்க்கணும். யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? உன் காதல் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல. நான் உன் நட்பு ரொம்ப பெருசுடா. இப்படி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இன்னைக்கெல்லாம் கிடைக்கிறதே பெருசு. அவங்க அவுட் சைட் ஃபுட் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, நம்ம கிட்டயும் சாப்பிட விட மாட்டாங்க. பட் லவ் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் சேஞ்ச். இப்ப நான் கூப்பிட்டப்போ வரலையே, இப்ப மட்டும் ஏன் சேஞ்ச் ஆயிடுச்சு? அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா? பேசுறதே அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க, ஆனா அதுக்கப்புறம் டோட்டல் சேஞ்ச். ரொம்ப சென்சிட்டிவா மாறிட்டாங்க. என்கிட்ட வந்து என்னவே பொறுமையா பேசு. என்னடா இது இவ்ளோ டோட்டல் சேஞ்ச் ஓவர்? நம்ம பார்த்தவங்களுக்கும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சேஞ்சரா இருக்கு. எப்படி சேஞ்ச் ஆச்சு? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி. வெளியில எல்லாம் சாப்பிடாதாலே கான்சியஸா ஃபுட்டை பார்த்து சாப்பிடறாலே இப்ப கண்ட இடத்துலயும் சாப்பிடுறீங்களா? கேலரிஸ் கணக்கு பார்த்து சாப்பிட்டாலும் கண்ட இடத்தில் சாப்பிடுவது எப்படி? இப்ப நீ என்ன பண்ண போற? இவங்களெல்லாம் கூட்டு போனா தோசை இட்லி தான் சார் சாப்பிடுவாங்க. அதை வீட்லயே சாப்பிடலாமே சார். எப்படா உனக்கு இவ்வளவு கரெக்டா தோணுது? என்ன கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா நான் வேணானா சொல்ல போறேன். என்னமாடா நீ? அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டோம் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இது இதெல்லாம் இந்த பொண்ணு சாப்பிடுது அப்படின்னு. மிட் நைட் பிரியாணி, ஷவர்மா. என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? நான் மைதாவே ஆட் பண்ணிக்க மாட்டேன் சார் எப்பயுமே. வீட்லயும் பரோட்டா வாங்க மாட்டாங்க. பட் என் பார்ட்னர் வந்து பரோட்டா வெறியன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அப்ப என்ன சார் பிச்சு போட்டு சால்னா ஊத்தி சாப்பிடுமான்னு சொல்லும்போது எப்படி சார் சாப்பிடாம இருக்க முடியும்? என்னென்ன நியாயம்? ஆனா இத நம்ம ரெண்டு பேரும் சும்மா விட கூடாதுன்னு. இல்ல நீங்க இவ்வளவு நேரம் பரோட்டா வெறியன்னு சொல்லிட்டு இருந்தால சார், நான் தான். ஓ, உங்க பார்ட்னர் அவரு. வந்து ஒரு மாசத்துக்கு 2-3 வாட்டி ட்ரெஸ் எடுக்க போவோம் சார், மாலுக்கோ எங்கேயோ. அந்த டைம்ல ட்ரெஸ் எடுக்கிற போறப்ப அவன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டான் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இப்போ லவ்வுக்கு அப்புறம் அவன் பண்றான் சார். ஒரு 10 மணி வரைக்கும் 10 ட்ரெஸ் எடுக்க வெயிட் பண்றான் சார். கேட்டா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் சார். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, எங்களோட சுத்துறது அவளுக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு சார். அதனால என்ன சொல்லியிருக்கானா, அவங்களோட சுத்தாதரா, அவங்க ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிருவாங்க. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ஆனா நம்ம 2 பேர் தானே சேர்ந்து இருக்க போறோம். அப்போ அதனால என்ன இருக்குன்னா, இவன் ரொம்ப நாளா எங்க கூட பேசாம இருக்கா. ஹாய் பை அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் சார் எங்களுக்குள்ள இருந்திருக்கு. இப்போ வந்து உங்களோட காலம் முழுக்க வர போறாங்க சரி, ஆனா நீங்க வந்து அதுக்காக நண்பர்கள் எல்லாம் வேணான்னு சொல்றது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வேணான்னு சொல்லு சார். ஒரு சர்டன் டைம் நான் அவளுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் அவளுக்கு, இவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் இவங்களுக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த பொண்ணோட இருக்கிறது நல்லா இருக்கு. எனக்கு நேரம் மட்டும் இல்ல சார், நாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எனக்கு பிடிக்கலன்ற. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. இப்போ ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் வைக்கும் போது உள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுன்றாங்க. தம்பி அதான் லவ். சொன்ன